தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெள்ளிவாக்கம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் 234 வேட்பாளர் தொகுதியிலையும் ரொம்ப ஸ்டார் வேல்யூ இப்ப கூடியிருக்கு வெள்ளிவாக்கம் சட்டமன்றத்துக்கு தான் கூடியிருக்கு. யாரை எங்க எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு அண்ணன் சரியான முறையில் தேர்ந்தெடுத்திருக்காரு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் அண்ணன் வேட்பாளர் போடுவாங்க, ஆனா எங்களுக்கு எப்ப வேட்பாளர் போடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து அண்ணன் நச்சரிச்சது இந்த வெள்ளிவாக்கம் தொகுதி மட்டும்தான்றது என்னுடைய கணிப்பு முதல்ல. ஏன்னா ஆகச்சிறந்த களப்போராளிகள் முதல்ல சொன்னாங்க அண்ணன் கூட்டம் இல்லைன்னு. நீங்க வேட்பாளர் நீங்க தேர்தலில் நடக்கும்போது இங்க இருக்கிறவங்களுடைய நிழல் தான் மேல அதிகமாக விழும். அந்த அளவுக்கு ஆகச்சிறந்த களப்போராளிகள் அண்ணன் மணி அண்ணன் இருக்காரு, சசி இருக்காரு, ஆகச்சிறந்த களப்போராளிகள் எல்லாமே இருக்காங்க. உங்களுக்கு நீங்க வெற்றி வாகை சுடுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் வேட்பாளர் தான் இருப்பாங்க. ஆனா இங்க அர்த்தநாரீஸ்வரரே கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய பலம். நமக்கு இந்த பலம் யாருக்குமே கிடைக்காது. அதனால நீங்க தாராளமா களமாடுங்க. உங்களுக்கு எல்லாமல்ல அந்த இறைவனே வந்திருக்காரு. நீங்க வெற்றி வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தைரியமா களமாடுங்க. எது வந்தாலும் நீங்க துணிஞ்சு பேசுங்க, எதுக்கு தயங்காதீங்க. அண்ணன் எப்படி யாரை எங்க தேர்ந்தெடுக்கணுன்றதுக்கு ஒரு சிறிய உதாரணத்தை இங்க சொல்றேன். அவங்க யாரை கருப்பா செவப்பான்லாம் எனக்கு தெரியாது. ஒரு வாரத்துக்கு முன்னே அண்ணன் செந்தில்நாதன் தொடர்பு கொண்டு ஒரு தலைவர் சமூகத்தை சேர்ந்தவங்க விழுப்புரம் மாவட்டம், அவங்க பேர் எனக்கு தெரியல, அண்ணன் கிட்ட சொன்னேன். உடனே அவர் பார்த்துட்டு என்ன பண்ணாரு, அந்த இடத்துல அவங்கள கேண்டிடேட்டா போட்டா நல்லா இருக்குன்னாரு. ஆனா கெடுவாய்ப்பு அது முடியாத போச்சு. அண்ணன் காதுக்கு போனோன்னு என்ன பண்ணாரு, சரி அந்த தங்கச்சி நல்லா களை பண்ணி ஆட்டுறாங்களா, அப்ப உடனே என்ன பண்ணு அவங்கள தகவல் தொழில்நுட்ப பாசறைக்கு போட்டு இப்ப அவங்க அபிநயா பொண்ணு அவர்களை தொடர்பு கொண்டு இப்ப அவங்க வேலை செய்யறாங்க. அங்க இந்த மாதிரி யாரு எங்க எப்படி தேர்ந்தெடுக்கணும்ன்றது அண்ணன் நல்லாவே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. அதனால நீங்க வெற்றி பண்றது உறுதி. அதுல எந்த விதமான மாற்று கருத்து வேணாமா. விமர்சனம் வரும், அதை தூக்கி ஒரு இடது காலில் எட்டி வச்சுட்டு போயிட்டே இருக்கு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நாங்க எல்லாருமே உங்களுக்கு துணை இருக்கிறோம். நன்றி நன்றி. 2016 அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் தொகுதின்றது ஒரு தீண்டத்தகாத தொகுதியா தான் இருந்தது. அண்ணனை பொறுத்தவரை வில்லிவாக்கம் தொகுதினால எரிச்சல் அடைவார். இது உண்மை, எல்லாருக்கும் தெரியும். 2019 அந்த எரிச்சல்ன்றது கொஞ்சம் பொறுமை பார்வையோட பார்க்கக்கூடிய அளவுக்கு அண்ணனை கொண்டு போனது நம்ம அரிமாநாதன் அவர்கள் தான். அவர் தான் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை இங்க வேட்பாளரா 2019 பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப நாங்க கடுமையா உழைச்சதுல அவர் அடிக்கடி டெய்லி அண்ணன் ரிப்போர்ட் பண்ணுவாரு யார் யார் வேலை செய்யறாங்கன்னு. அதுல குறிப்பா அவர் ஒரு 3-4 பேரை சொல்லிட்டே இருந்திருக்காரு தொடர்ந்து. மணிகண்டன், சசிகுமார், சாலமன், இந்த 3 பேர் வரிசையா வரும். நான் பெருமைக்காக இதை சொல்லல, அவருக்கு தெரியும். என்ன இது ஒருத்தர் தலைமையில கேட்டாங்கன்னா, அதன் பிறகு 2021 அண்ணனுடைய முழுமையான கருணை பார்வை என்பதை விட தாய் உள்ள பார்வை வந்தது 2021 தான். இந்த வில்லிவாக்கத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில 2021 சீதராயாவை நிக்க வச்சாங்க. நாங்க கடுமையா உழைச்சோம். ஒரு 40-50 பேர் அவர் கூட நாங்க பிரச்சாரத்துக்கு போற அளவுக்கு நாங்க தயாராகிட்டு வந்திருந்தோம். அது மணிகண்டன், சசிகுமார்லாம் எங்களுக்கு கடுமையா நல்ல ஒரு எங்களோட உழைப்பை வாங்கி அவங்க பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நல்ல கடுமையா உழைக்க வச்சாங்க. எங்களை உச்சிதான் இல்ல, அது இருந்தாலும் அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. 2016 விட்டதை 2026 நிச்சயமா நாம பிடிப்போம். அதற்கான நம்பிக்கை, அதற்கான பேராற்றல் கொண்ட கடுமையான உழைப்பாளிகள் இப்ப நம்ம கூட அதிகமா இருக்காங்க. இங்க அந்த மலையில உட்கார்ந்து இருக்கிறவரோட அந்த கடைசியில உட்கார்ந்து இருக்க எல்லாருமே கடுமையான உழைப்பாளிகள். இங்க அவங்க இருக்காரு ஜவஹர் சாதிக், அவரை பத்தி எல்லாம் சொல்லணும். அவர் தன்னுடைய உடற்குறைய என்னைக்குமே அவர் ஒரு பொருட்டாக நினைச்சது இல்லை. நான் நிறைய மேடையில சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப நான் சொல்லிடுறேன். கடுமையான ஒரு உழைப்பாளி அவரெல்லாம். கட்சியின் அர்ப்பணிப்பாளர்கள் இங்க அதிகமா இருக்காங்க. அதை விட அண்ணன் சீமான் அவர்களுடைய நம்பிக்கையும் அவருடைய சொல்லாற்றலும் செயலாற்றலும் மிகுந்த சிறப்போடு அதை தங்களுடைய கடமையாக நினைத்து இங்கே செயல்படுத்தக்கூடிய மர வீரர்கள் இங்க அதிகமா இருக்காங்க வில்லிவாக்கம் தொகுதியில. இப்பொழுது சபதி அவர்கள் என்னடா நம்ம இந்த வில்லிவாக்கம் தொகுதிக்கு வந்துட்டோமே, நிக்கிறோமே, நாம எப்படி வாக்கு சேகரித்து எப்படி நாம சுற்றுப்பயணத்தை திட்டமிடலாம் என்ற கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம்.
ஏன்னு சொன்னா நீங்க வந்தா போதும், நீங்க வந்தா மட்டும் போதும், நாங்க பாத்துக்குவோம். காலையில நாம ஒரு பகுதியில பிரச்சாரத்துல இருப்போம், இன்னொரு பகுதியில தானில பிரச்சாரம் நடக்கும், இன்னொரு பகுதியில நம்ம 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 தோழர்கள் துண்டறிக்கை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால நீங்க நாம ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளதான் போறோம் நீங்க நினைக்க வேண்டாம். தொகுதியில எல்லா பக்கத்துலயும் ஒரு நாள் முழுக்க நம்முடைய பணி நடந்துட்டு இருக்கோம். நாங்க இப்ப இந்த 2026 தேர்தலை நீங்களே சோர்ந்து உட்கார்ந்தாலும் நாங்க விடுறதா இல்லை. ஏன்னு சொன்னா நிறைய பேசல நினைச்சேன், ஆனா அது கூட்டம் நடக்கும், அங்க பேசிக்கிறேன். ஏன்னு சொன்னா 2026 தேர்தல் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் என்றதை விட நம்முடைய மான பிரச்சனையான தேர்தல். சும்மா நேற்று வந்தோம்னா இன்னைக்கு அப்படின்றா முதல்வர் என்றான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கோபமா வருது. இப்ப பாருங்க, நான் இப்ப வில்லிவாக்கத்தை பத்தி சொன்னேன். நான் இன்னும் முகநூல்ல தங்கச்சியோட புகைப்படத்தை போட்டு நான் விளம்பரம் இன்னும் நான் போடல, முகநூல்லையும் சமூக வலைதளத்திலையும். ஆனா பாருங்க, கோயம்புத்தூர்ல நண்பர் அப்துல் வகாப் போடுறாரு, பெண்ணிய புரட்சினா இதுதாண்டா பெண்ணிய புரட்சி. வில்லிவாக்க தொகுதியில திருநங்கை அவர்களை வேட்பாளரை போட்டு தாண்டா நாம் தமிழர் கட்சி செய்யும் பெண்ணிய புரட்சின்னு போடுறாரு. எங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவரு. சமூக வலைத்தளத்தை நீங்க முகநூல்ல பாருங்க. வில்லிவாக்க தொகுதியில சீதாராமன் நிற்கும் போது நாங்க தான் விளம்பரப்படுத்துவோம். ஆனா இப்போ எல்லா தொகுதியிலும் விளம்பரப்படுத்துறாங்க. என்னன்னு, வில்லிவாக்க தொகுதியில போட்டியிடும் வேட்பாளர் திருநங்கை ரோஸ்லி அவர்கள் சமூக ஆர்வலர், சமூக சாதின்னு இந்த திருநங்கைன்றத 117 ஆண்கள் 117 பெண்கள்ல 117வது பெண் ஒரு சக்தி வாய்ந்த பெண்ணா இந்த வில்லிவாக்கத்துல எங்க அண்ணன் செந்தமன் சீவான் அவர்கள் கொடுத்திருக்கிறார். உங்க எல்லா சார்பிலையும் அவங்க ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ணனை சந்திச்சா நாங்க சொன்னோம்னு சொல்லுங்க, நன்றி சொன்னோம்னு சொல்லுங்க. அதே மாதிரி சகோதரியோட வெற்றியும் சரி, சகோதரியோட பயணமும் சரி, மலர்பாதை போட்டு அழைத்து செல்லும் அளவிற்கு இருக்குமே தவிர முன்பாதையில் நடக்கும் அளவிற்கு இருக்காது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களோட வெற்றிக்காக எங்களால் அனைத்து உழைப்பையும் கொடுத்து உங்களோட வெற்றிக்காக நாங்கள் பாடுபடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி ஒரு சிறப்பு வாய்ந்த தொகுதி. ஏன் தற்போதைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதி. வில்லிவாக்கம் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பூர்வக்குடி சேர்ந்த மக்கள் வில்லிவாக்கம் 94வது வட்டம் 95வது வட்டத்திலே மெட்ரோ ரயில் திட்டம் என்ற ஒரு திட்டத்திற்காகவும் தற்காலிக பேருந்து நிலையம் அமைப்பதற்காகவும் கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக வசிக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய அரசு எப்படி கண்ணகி நகரிலோ பூர்வக்குடிகளை அப்புறப்படுத்தக்கூடிய வேலை செய்ததோ அதே போல வில்லிவாக்கத்தில் ஒரு பெரும் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்க்கக்கூடிய திராணி கொண்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதே போல எங்கள் வேட்பாளர் சகோதரி ரோஷினி அவர்களுக்கு முதற்கண் வணக்கம். நிச்சயம் உங்கள் பின்னால் எங்கள் இளைஞர் படை இருக்கும். இது தானா சேர்ந்த தற்குறி கூட்டம் அல்ல, தன்மானத்தோடு கூட இனமான கூட்டம். நிச்சயமாக உங்கள் பின்னால் இருப்போம். நான் 2013-12 ஆண்டு கழகத்தில் இருக்கிறேன். ஒரு சில காரணத்தினால, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கொஞ்சம் என்னால களப்பணி செய்ய முடியாத ஒரு சூழலில் இருந்து, ஆனால் அண்ணன் எதற்காக ஓய போறது கிடையாது. அது விஜய் வந்தாலும் சரி, எத்தனை நடிகர் வந்தாலும் சரி, ஒட்டுமொத்த திரையுலகமே அண்ணனை எதிர்த்து நின்னாலும் அண்ணனோட தைரியமும் வீரமும் என்னைக்குமே குறையாது. அதுக்கு சான்றா நாங்க இளைஞர் படை இருப்போம், உங்களுக்கு பின்னாடி சத்தியமா இருப்போம். உங்களோட வெற்றிக்காக 100% உழைப்போம். என்னோட சார்புல என்னோட பகுதியில இருந்து 1000 ஓட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம். நீங்க தைரியமா வாங்க, அண்ணனுக்கு வாழ்த்து. எப்படின்னா ஆர்கே நகர் தொகுதியில அம்மையார் ஜெயலலிதா எதிர்த்து அம்முங்கிற ஒரு திருநங்கை வேட்பாளர் நிறுத்திருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததோ அதை விட நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க இந்த எலெக்ஷன்ல மட்டும்தான் நீங்க ஜெயிக்கல அறிவிக்கல, மக்களோட மனசுல என்னைக்கே ஜெயிச்சீங்க. எல்லாருமே உலகமே உங்களை வியந்து பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அதுவே உங்களுக்கான வெற்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நாம் தமிழர். உதாரணத்துக்கு மணியண்ணன் மாதிரி ஒரு கலப்போராளிய நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அற்புதமான கலப்போராளிக்கு மிகப்பெரிய நட்சத்திர வேட்பாளர் கொடுத்திருக்காரு அண்ணன் சீமான்.
அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்படி மணியண்ணன் வந்து ஒரு கலப்புராளி ஆக சிறந்தவர் எப்படி சொல்றோம்னா, காரைக்குடியில மாவீர நாள் பொதுக்கூட்டம். இங்க சென்னையில இருந்து எல்லாம் கிளம்புறவங்க ஒரு ட்ரெயின்ல போவாங்க, ஒரு பஸ்ல போவாங்க, இல்ல கார் எடுத்து போவாங்க. அண்ணன் நீங்க எப்படி போறீங்கன்னா ஆட்டோல போறேன்றாரு. அதாவது இங்க இருந்து ஆட்டோக்கு காரைக்குடிக்கு எப்படி ஆட்டோல போக முடியும்? நாங்க இவர காலையில 5 மணிக்கு போயிட்டாரு, நாங்க ஒரு 8 மணிக்கு வண்டி எடுக்கிறோம், ஷிஃப்ட் எடுக்கிறோம். அந்த கார்ல இவரை பிடிக்கிறதுக்கு பின்தொடர்ந்து போற கடைசி வரைக்கும் இவரை பிடிக்கவே முடியல. திருச்சியில இருக்கேன், நாங்க இங்கதான் இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. கேட்டா கடைசி வரைக்கும் பார்த்தா இவரை பிடிக்காம மாநாடு கடல்ல இருக்கேன், மாவீர நாள் கடல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றா போல. ஏன் இந்த மாதிரி ஆட்டோலயே போறீங்க அப்படின்னா, தம்பி நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு நாம சண்டை செய்யணும். அந்த மாதிரி மணி என்ன அப்பேற்பட்டவருக்கு ஒரு நட்சத்திர வேட்பாளர் கொடுத்தா சொல்ல வேணும். அதனால வெற்றி உரைதான். ஆக சிறந்த கலப்பொருள் இந்த தொழில பெரும் படையா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு நட்சத்திர வேட்பாளர் கிடைச்சதுனால வெற்றி உறுதி உறுதி உறுதி. நன்றி, வணக்கம். நான் தமிழர்.